கரெக்டா 2 மணிக்கு வைப்பாங்க. யாரு நீ தாண்டி போகணும். பரவாயில்ல. யாருடைய செட்டு? எங்களது கணேசன் கணேசன் கணேசன். அடுத்தபடியாக ஏதோ தப்பா தவற ஆடினாலோ பேசியிருந்தாலோ ஏதோ செஞ்சிருந்தாலோ உங்க பெற்ற பிள்ளைகளை எப்படி மன்னித்துக் கொள்வீங்களோ ஏதோ ஒரு சிறிய கலைஞர் வள சோழி முடிஞ்சுவா. அண்ணே தவுள் எல்லாம் கட்டுங்க. அண்ணாவி நாயனம் பேக் எடுத்துருவாங்க. ஏமா கரக பாரு பெண்மணி 2 பேரும் ட்ரெஸ் அவுத்து நைட்டியை போடுங்க. அடி தண்டு அடிமாடகத்தி அருவாமடகத்தி அவன் பாட்டுக்கு தவக்கிற மாதிரி தம்பி இது கலந்தாரு. லூசு முண்டா அதுக்குதே நீ 250 ரூபா சென்ட் போடாதேன்னு சொன்னேன். ஒரு சென்ட் மோப்ப முடிச்சுட்டே அழைச்சிட்டு இருந்திருக்கேன். 300 ரூபாயா? 50 ரூபா கம்மியா சொல்லிட்டேனா? ஆமா. இது மஸ்ல வேற செத்துக்கிட்டு போயிட்டே நம்ம தான் உள்ள போகணும். ஆமா. உயிரே இருக்கணும் புடிச்சு பாரு நாடிய. என்னடா மட்டையா? அப்பா ஏ அப்பா என்னாச்சு? எல்லாத்துக்கும் தொண்டையிலே உயிர் இருக்கு. உனக்கு கைக்கும் தொண்டைக்கு இருக்குறியா கண்டா? கைக்கும் தொண்டைக்கு எப்படிடா இருக்கும்? கை தொழில் நிறைய பாப்பா பொம்பளை பிள்ளை மத்த ஊர் மாதிரி போய் மண்டையில் அடிக்கிறது தொண்டையில் அடிக்கிறது போயிடாத. ஊரு எப்படியாப்பட்ட ஊரு? மண்டபத்துல கொன்றுவாங்க. வெளியே வர முடியாது. 550 பாட்டல் வெளியே போன 550 பாட்டல் உள்ள வரும். அண்ணாவை பார்த்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆகி போச்சு.
தளபதியா
பரவாயில்ல தம்பி. சொல்லுங்க அண்ணே. அப்படி ஆரம்பிச்சிரோமா பாப்பா தம்பி? ஆரம்பிச்சு விடுங்க. விடிய விடிய வாயிலே வைத்து செய்யுங்க பாப்போம். பார்த்தாயா மைக் செட்டை பார்த்தா எப்படி அவனோட மைக் செட் எப்படி ஜோடிச்சு வச்சிருக்காரு பார்த்தாயா? எப்படி பார்த்தாயா? அப்படியே கலர் கலரா சிங்கிள் அப்படியே கலர் கலரா போட்டு வச்சிருக்காரு. எங்களுக்கு அருமை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பி நமது ஊரிலே திண்டுக்கல் என்று சொல்லக்கூடிய பல வருஷமாக நம்ம ஊருக்கு செட்டு அமைச்சிருக்காங்க. எங்களது திண்டுக்கலை சேர்ந்த எம்பி 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 ஆகிய சகோதரர்களுக்கும் அவர் குடும்பத்தார் எங்களது கலைக்கும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்க ஊரு சாமி ஆடி எட்டி திசை நடுங்க அப்படி எட்டி வச்சு வராரு ஐயா வருவது யாரு எங்க சிதம்பரம் பிள்ளையாம்பாரு ஐயா வருவது யாரு பிள்ளையா பேரு எங்க ஊரு சாமி மலை எங்க ஊரு சாமி மலை எட்டி வச்சு வராரு வருவது யாரு வருவது யாரு தலைவர் சிதம்பரம் வருவது யாரு தலைவர் சிதம்பரம் வருவது யாரு தலைவர் சிதம்பரம் பரவாயில்ல தம்பி அப்படி ஜோபடியா சிறப்பு என்ற காரணத்தினால் ஆத்தா வருகின்றார். ஆத்தாவை பார்க்க நம்மளுக்கு எப்படி இருக்கு? சிலிக்க சிலிக்க வராலே
பரவாயில்லையா சூப்பரியா இடம் முன்னால இப்படிதாயா இருக்கணும் கூட்டத்தை பார்த்தாயா மைக் செட்டை பார்த்தா எனக்கு அருமை அண்ணாவுடு நம்ம ஊர் மண்ணியா திண்டுக்கல் மண்ணியா நேற்றும் போயிருந்தேன் என்ன எப்படி இருந்துச்சு அது 12 ஸ்பீக்கர் வச்சிருந்தாங்க 12 ஸ்பீக்கர் கேட்கல ஆமா புறத்துல ஆனா இந்த மாதிரி 4 ஸ்பீக்கர் எங்களது அருமை அண்ணன் திண்டுக்கல் மன்னன் என்று சொல்லக்கூடிய எங்களது எம்பி ஆடியோ அண்ணாவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் எங்களது கலைஞர் சார்பாக நன்றி அது யோசிச்சு மட்டும் உனக்கு அண்ணன் வேணும் ஏன்னா அவர் திண்டுக்கலுக்காரு வெள்ளூருக்காரர் இருந்தாலே உனக்கு மாமா இப்போதைக்கு அண்ணன் வேணும் பரவாயில்லை இந்த காரணத்தினால் தங்கத்திலே தங்கமயா தனித்தங்கமா பிறந்தவரா எங்கள் மாவு சிதம்பர பிள்ளை என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் பிறந்தவரா எங்கள் மாவு சிதம்பர பிள்ளை தனியாக கொஞ்சம் சாமி வருவதற்கு ஒரு எழுதலை இல்லாமல் ஓரம் கட்டி வைக்குமாறு ஊர் விழா கண்கார்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த பைக்கெல்லாம் ஓரம் கட்டி பாட்டி வைக்குமாறு ஊர் விழா கண்கார்கள் அறிவித்துக் கொள்கிறார்கள். தங்கத்திலே தங்க எங்க சிதம்பர பிள்ளையா சிங்கா அவர் தங்கத்திலே தங்க அவர் சிதம்பர பிள்ளையா சிங்கா தங்கத்திலே தங்க எங்க சிதம்பர பிள்ளையா சிங்கா தங்கத்திலே தங்க எங்க சிதம்பர பிள்ளையா சிங்கா அவர் வருவர வர மாட்டார் அவர் கையை கேளுங்க சிதம்பர பிள்ளை வருவரா அவர் வருவர வர மாட்டார் அவர் வயசு கேளுங்க அவர் தருவர தர மாட்டார் அவர் கையை கேளுங்க அவர் வருவர வர மாட்டார் கையை கேளுங்க அது தருவர தர மாட்டார் கேளுங்க ஐயா வருவரா சிதம்பர பிள்ளை வருவரா ராம சிதம்பர பிள்ளை வருவரா ஐயா 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 வருவர வர மாட்டார் கையை கேளுங்க நாட பாரு நம் தலைவரை இங்கே பாரு நாட பாரு நம் தலைவரை இங்கே பாரு வாமு சிதம்பர பிள்ளையா சிங்கம் என்று கூறுகையா வாமு சிதம்பர பிள்ளையா சிங்கம் என்று கூறுகையா வருவது யாரே தலைவரை சிதம்பர பிள்ளையா கூறு ஐயா வருவது யாரே தலைவரை சிதம்பர பிள்ளையா கூறு ஐயா வருவாரா தலைவர் வருவாரா ஐயா வருவாரா வர மாட்டார் ஐயா வருவாரா வர மாட்டார் ஐயா வருவாரா கப்பலோடு மன்னன் என்று சொல்வது இருக்கிறது. வாமு சிதம்பரம் சொல்லக்கூடிய காசை காசு என்று பார்க்க அருமை அண்ணாவுடைய இளைஞர்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அப்படியே 4 டப்பா போடுவோம் சாமி வந்து இருக்க காரணத்தினால் அப்படியே நம்ம தலைவர் பாட்டு ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆரியத்துக்கு
கவுனால் சுரேஷ்குமார் கவர்மெண்ட் தலைவர் அட்வொகேட் ஐயா அவர்கள் நமது கலை நிகழ்ச்சியை பாராட்டி 2,00,000 ரூபாய் கொடுத்த அண்ணா அவர்களுக்கு அவர் குடும்பத்தார்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வணங்க ஆத்தா வருகின்ற காரணத்தால் ஆத்தாவை எப்படி வணங்கணும் தெரியுமா? அம்பிகையே சாமி வர காரணத்தினால் அந்த கூட்டகம் என்றும் விலகி நிற்குமாறு வேண்டி அறிவிக்கிறார்கள். பைக்கெல்லாம் அப்புறம் கொடுத்தமாறு விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை தெரிந்து கொள்கிறோம். சாமி வர வீடியோல வர காரணத்தால் யாரடா சொல்றே தம்பி இப்படிலாம் இருக்கின்ற காரணத்தில் அந்த உள்ள சபையெல்லாம் பொறுக்காது. சபையில எப்படி வணங்கணும்? 2 பயிர்களை கூட்டம் வாழை கவிட்ட நிகழ்ச்சி இருக்குது, கல்யாண கதை இருக்குது.
அக்கறை தீச்சட்டி வேச இருக்கின்றது நம்ம ஊர்ல. சாமி அம்மன் வேச இருக்கின்ற காரணத்தினால் சிறந்த முறையில் சிறப்பாக நம்ம ஊருக்கு கூட்டி வந்திருக்காங்க. ஆக இந்த காரணத்தால் பல நிகழ்ச்சியெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் அத்தனை கரகாட்ட ரசிகர் அத்தனை உள்ளங்களுக்கும் வேண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கின்ற காரணத்தினால் வானம் பொழிஞ்சிருச்சு மாமா, மண்ணு நடந்துருச்சு மாமா, வானம் பொழிஞ்சிருச்சு மாமா, மண்ணு நடந்துருச்சு மாமா, மாட்ட கவிழ்த்து கட்டு வேலை இழுத்து போட்டு, மாட்ட கவிழ்த்து கட்டு வேலை இழுத்து போட்டு, தந்தன 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 பக்கத்துல இங்க மாட்டாஸ் வந்துட்டு இருக்கா. ஏன்டா மாட்டா கேக்குற? இந்த லூசு முண்டை சென்னைக்கு விடணும்யா. ஏற்கனவே சென்னை ஆயிடுச்சு. ஏய் பச்சமணி டேய் சின்ன பேல கெடுத்து போறாங்க. இப்பதான் முன்னேறி வந்திருக்காரு. பாவம் அவ பச்சை மண்ணுடா. ஒரே முன்னேறி வந்திருக்கீங்க. அவ வாயில போய் வெல்லுங்க. ஏன்டா டேய் ஐயா வந்த நமக்கு வந்தனங்க வந்தன பண்ண கொண்டாங்க. பக்கத்துல வர ஆத்தா முத்தரமான கூலி கொடுத்துருவா. ஏய் கையில கூலிய கொடுத்தா போக முடியும் வீட்டுக்கு. ஏன்னா அன்னைக்கு அக்கௌண்ட் கொடுக்கும்போது சொன்னேன், அண்ணா இன்னைக்கு நான் மாலை போட்டு வந்துருவேன், நான் விரதத்துல தான் ஆடுவேன். பிள்ளைங்க யாரும் என்கிட்ட வந்தா உங்கள்ட்ட கூட்டி விடுறேன். ஏய் பிள்ளைங்க என் பக்கத்துல வந்தா உங்கள்ட்ட நான் கூட்டி விடுறேன்னு சொல்லிட்டேன். எதை கூட்டி விடுவேன்? சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும் இருக்காருமா. தெளிவா சொல்லி ஐயா எனக்கு பேர் ஐயா வர்ற எனக்கு கூட்டி தந்தா எல்லாத்தையுமே கடகடகடன்னு சொன்னேன். இந்த வெத்தலை ஏன் இப்படி இழுத்து இப்படி அகலமா சொல்றேன்? நல்லா கேட்கணும். நல்லா சொல்லுங்க. வெத்தலையில 4 பூ இருக்குது. என்ன பூ இருக்கு? என்னென்ன பூ? என்னென்ன பூ? முதல் பூ. முதல் பூ காம்பு. காம்பு. இரண்டாவது பூ. இரண்டாவது பூ சுண்ணாம்பு.
சுண்ணாம்பு. மூன்றாவது பூ வாயில வச்சு லபக்கு லபக்கு வெள்ள போட்டு புளிச்சு புளிச்சு துப்புமே. அது என்ன பூ? என்ன பூ? சிகப்பு. சிகப்பு. நான்காவது பூ என்ன பூ? வெற்றிலையில ஒண்ணுமே நரம்பு. மணிகண்டா என்கிட்ட ஒரே பூ இருக்குடா. உன் பூ வேணாம், என்னுடைய ஊர் மண்டையில வச்சிருக்கவே பூ அதுதான். உடம்பு உடம்பு பரமா. ஓஹோ, நான் பெத்தல சிதம்பர பிள்ளை சொன்னா எங்க புலி பாரு. தலைவர்கள் சிதம்பரம் பிள்ளை பாரு. ஆட்டு வண்டி பாட திருப்பூர் மாவட்டம் வாவு பேரவை ஐயா அவர்கள் நமது கலை நிகழ்ச்சியை பாராட்டி 1 லட்சம் ரூபாய் கொடுத்த ஐயா மனமார்ந்த நன்றி. எனது அருமை அண்ணன் இளைஞர் மன்றத்தின் சிங்கமே
திருமணப்பாளையம் என்று சொல்லக்கூடிய இளைஞர் சார்பாக அருமை அண்ணா அவர்கள் நமது தலைவர் பாடலை பாட சொல்லி 3001 ரூபாய் கொடுத்த அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் சொல்லி இந்த கடந்தால் அப்படி ஆரம்பிச்சிடமா தம்பி அப்படி டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டே இருக்கணும். இடம் எப்படியாப்பட்ட இடம் கரகாட்ட நிகழ்ச்சி ரசிக்கக்கூடிய இடமையா நம்மளோட இந்த மாவட்டம் பூரா வட்டாரம் பூரா வந்தாச்சு. தேனி வட்டாரம் உசிலம்பட்டி வட்டாரம் நம்ம ஊர் மாதிரி எந்த ஊரையும் பார்த்ததில்லை. சிறப்பான ஊர், கலை நிகழ்ச்சியை ரசிக்கக்கூடிய ஊர், கரகாட்டத்தை ரசிக்கக்கூடிய ஊர். அவனை எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறப்பாக பார்த்து ரசிக்கக்கூடிய ஊருன்னா நம்ம ஊரு தான். நமது இவ்வூரில் இளைஞர்கள் சார்பாக ஒரு வேண்டும் விரும்பி கேட்டுக்கொண்டு எல்லாம் அமைதியாக உட்கார்ந்து பார்த்து இந்த கரகாட்ட நிகழ்ச்சியை விடியுமாறு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு
போட்டா பரவாயில்ல, நான் ஒரு பட்டா போட்டேன். அவங்க 2 பேரும் தான் பட்டா போடாம இருக்கு. ஆறு எனக்கு ஏன் ஒரு பட்டா போட்டாங்க? சொல்லுடா. அப்படியா? ஆமா. ஏய் ஆயிரத்தி ஆயிரம் தொண்ணூத்தி ரொம்ப நேரம் கேட்டல. உங்க கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. ஆகல. ஆமா. தொங்கவும் இல்லை. அப்ப நான் உனக்கு சொல்றேன் கேளு. என்னது? உனக்கு தொங்கணும்னா ஒரு ஐடியா. என்னையா? உங்க வீட்டுல பாத்ரூம் இருக்கா? பாத்ரூம் சொல்லு. பாத்ரூம். தெரியல, தூய் தெரியல பேசுறேன். பாத்ரூம். உங்க எத்தனை மணிக்கு? பாத்ரூம். உங்க ரேட் பேசிருக்காங்க உனக்கு? உங்க வீட்டுல பாத்ரூம் இருக்கா? இருக்கு. அந்த பாத்ரூம்ல குளிக்க போகும்போது நீ என்னென்ன எடுத்து போவ? நான் ஷாம்பு, சோப்பு, மஞ்சள், கடலமாவு இதெல்லாம் எடுத்து போவேன். இதெல்லாம் எடுத்து போவ. ஆமா. அண்ணா நல்லா கேட்டுங்க. சொல்லுங்கம்மா. ஷாம்பு, சோப்பு, சீப்பு, கண்ணாடி, கடலமாவு அதெல்லாம் எடுத்து போவீங்க. கண்ணாடி எடுத்து இல்ல சில பேர் பாத்துக்கிட்டே குளிக்கிறாங்க. ஆமா. அப்படின்ற காரணத்தால சரி. இந்த பாத்ரூம்ல இதெல்லாம் போட்டு குளிக்கிறேன். ஆமா. அதெல்லாம் முக்கியம் கிடையாது. சரி. தப்பா போட்டுருந்தா முக்கியம். இந்த மாதிரி அண்ணன் பேர் பாக்குறாரு. இப்பயே முட்டிய பாக்குறாரு. நீ காப்பா போடாம குளிக்கிறேன் எட்டிட்டு போப்பாரு. அவங்க பின்னாடியே உட்கார்ந்திருக்காங்க. ஏன் உட்கார்ந்திருக்காங்க? அடக்கமா அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. கொலகார பாவி. அவர் ஏன் பின்னாடி உட்கார்ந்தாங்க எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? பின்னாடி பட்டாசு நல்ல நேரம் உட்கார்ந்து வாங்குறாரு. ஏய் பின்னாடி தான் போடுறாரு. ஊரே எல்லாமே அப்படியா? உள்ளூர் பிறந்ததுல ஊரா பிறந்ததுனா தெரியுமா? அப்படிடா. அதாவது உள்ளூர் பிறந்ததுனா என்னது? இந்த மாதிரி ஒரு ஆம்பளை பையன். ஆமா. அந்த ஆம்பளை பையன் அவங்க பெத்து இருக்கு. சரி. அந்த இங்கே கட்டி கொடுத்து ஆஹா. இங்கே வாக்கப்பட்டு பெத்த தாய் காப்பாடு இருக்கிறதா உள்ளூருக்கு பிறந்தது. சரி. ஊரா பிறந்தது என்ன தெரியுமா? ஊரா உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளை. ஆமா. நீ எங்க பிறந்த? எங்க பிறந்த? திண்டுக்கல்ல பிறந்த. ஆமா. நீ எங்க நீ வாக்கப்பட்டிருக்க? எங்க வாக்கப்பட்டிருக்கீங்க? அவங்க மட்டும் மதுரை மாவட்டத்துல வாக்கப்பட்டிருக்க. ஆமா. அதோட ஊரவனுக்கு பிறந்த பிள்ளை. ஏய் உன் புத்திக்கு யோசனைக்கு என்ன நினைக்கிறே? ஏய் குண்டல தப்புற குண்டல குண்டலையா? ஏய் நீங்க தட்டி தாட்டி என்ன பாடா படுறீங்க? சித்திரம் படுறீங்க. ஆமா. அடுத்து என்ன கேள்வி என்ன? போடுமா? அடங்கி மூணு பேர் இருக்கீங்க. இல்ல மூணு பேர் இருக்கீங்க. ஊரு சொல்லுங்க பாப்போம். எங்க ஊருக்கு வந்து கேக்குறேன். நம்ம என்ன பேருனா அது பிள்ளைங்க வேணுமாடா? முதல்ல ஊரை சொல்லுங்க பாப்போம். ஊரை சொல்லிட்டுமா. நீங்க ஊரை சொல்லுங்க. ஊரை சொல்லிட்டுமா. நீங்க ஊரை சொல்லுங்க. யா பாவ அவர்கிட்ட ஏன்டா போற புடி? அவர்தான் பெருசா இருக்கு. ஏய் நீங்க பெருசாக முன்னாடி வச்சிருக்கீங்க. ஊரு பெருசா இருக்கு. ஏய் இங்க பாரு. எங்க ஊர் இங்கிட்டு மேடு. இங்கிட்டு மேடு. நான் பிறப்பல்ல. அதெல்லாம் இங்கிட்டு மேடு அங்கிட்டு மேடு நடுப்புற ஓ பள்ளம். ஏய் ஓப்பல்ல பல்ல. பள்ளம். பல்லம். அண்ணா ஒரு 10 பேர் மம்மடி எடுத்துவாங்க. ஏங்கடா? அந்த பள்ளத்தை இழுத்து மூடிடுவோம். ஏன் மூட முடியாதுடா? அப்படியா? ஆமா. 10 மம்மடி வேணா மூட முடியாது. அப்புறம் டிப்பர்லாம் எடுத்துவாங்க. ஏய் அப்படியெல்லாம் மூட முடியாது. ஒரு 4 அடி ஜேசிபி போட்டாங்க. என்னது? ஜேசிபி. ஜேசிபி மூட முடியாது. ஆமா. அதெல்லாம் இங்கிட்டு மேடு இங்கிட்டு மேடு நடுப்புற பள்ளம். பள்ளம் என்றால் மேடு பெரிய மலை. மலை. பள்ளம் தண்ணி. சிறிய ஒரு ஆழம். ரெண்டு இடிச்சு பாருங்க. அப்ப கட்டி எடுத்துவாங்க. எதுக்குடா? கட்டி இணைக்கணும்ல. ஏய் இடிச்சா குத்தி பாரு. அப்படியா? ஆமா. அப்ப இது பண்ணி மலையும். Yes. இது பண்ணி எங்க போறீங்க? இந்த குப்பை கலக்கு. எப்படி நோக்கும்? அவனே நோக்கு. அவர் இழுத்து தச்சு உண்மை தரும். உண்மை தரும். இங்க உண்மை உண்டு. ஏய் அலையில வர நடக்குது உண்டை. ஏய் உங்களை கடிச்சு வைக்கும். கடிச்சு கடிச்சு வைக்குமா? பாரு நம்ம பாப்பா. யாரு அக்கா யாரு தங்கச்சி யாரு தங்கச்சி? அவதாக்கா. இன்னைக்கு எடுத்த நாளே. அப்ப அங்க போய் பாப்போம். அவன் போய் நேரம் இருக்குது. அப்படி அங்க போங்கம்மா போங்கம்மா. ஆடி அண்ணே நடந்து. ஆடி அண்ணா ரெண்டு பேரும் அவசரமாக பேசி. கண்டால அங்க பாரு மதன. ஆர்வ கோளாறுல அடிக்காத பிள்ளையில பாரு. இன்னும் நேரம்லாம் இருக்கு 6 மணி இல்ல அப்பயே சொன்னேன். கட்டி சாப்பிடும்போது தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிற அதிகமானு. கிருகிருப்பு வந்து நிப்பான் பாருங்க. ஆடி அண்ணா ரெண்டு பேரும் அவசரமாக பேசி. அப்பா அண்ணே இப்பதான் அம்மா கம்மா பணம் தெரியுது. அண்ணா இந்த 3 பேர்ல யாருக்கு மார்க் போடுறது நீ தான் பார்க்கணும். யாருக்கு மார்க்கு நல்லா பாத்துக்க. அடி அண்ணா ரெண்டு பேரும் அவசரமாக பேசி. பச்சையா அடி அண்ணா ரெண்டு பேரும் அவசரமாக
அடி ஆடுங்க. என்னடா ஆடு வரைக்கும் வருவாங்க? என்னடா அது கண்டா? நான் என்னப்பா செஞ்சேன்? ஏண்டா நான் பாடலாம் அடிக்க மாட்டாங்க. ஏடா ஊர்ல ஆடு வாங்குறாங்க. ஆடு அந்த இல்ல மொத்தமா வாங்க பஸ். மொத்தமா வாங்க அப்புறம் தனித்தனியா. அண்ணா ரெண்டு பேரும் அவசரமாக உனக்கு அக்கா வேண்டா சண்டாளா இப்படி அடிக்கிற பாவம் இல்லையா? அந்த